வேணாக்கா. நீ வா. வேணாக்கா. ஒண்ணும் இல்ல, வா. ஒண்ணும் ஆகாது. அமைதியா நில்லு. எல்லாரும் வரதுக்கு முன்னாடி டாக்டரை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சா எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டாங்களே. எல்லாரும் வந்தாச்சுல? வந்தாச்சு சார். இல்ல இந்த ராஸ்கலால தான் வந்தது. சிஸ்டர், டாக்டர் வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க சார். உள்ளதான் இருக்காங்க. எல்லாரோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சுல? வந்துருச்சு சார். சரி, நீங்களே சொல்லுங்க. ஓகே சார். உங்க எல்லாருடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டும் என்கிட்ட தான் இருக்கு. சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு, சில பேருக்கு ப்ராப்ளம் இல்ல. இல்லாதவங்க ரிப்போர்ட்டை நான் இங்கே உங்க கையில கொடுத்துருவேன். ப்ராப்ளம் இருக்கிறவங்க உள்ள போய் டாக்டரை மீட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் சொல்வாங்க. ஒன் வீக் கழிச்சு நீங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாக்டரை ஃபாலோ பண்ணுங்க. ரிப்போர்ட் வந்துருச்சான்னு கீழே கேட்டப்போ எல்லாம் டாக்டர் கிட்ட இருக்குன்னு இவ சொன்னா. ஆனா இப்போ எல்லா ரிப்போர்ட்டும் கையில வச்சிருக்கா. இத சொல்ல வேண்டான்னு இந்த ராஸ்கல் அரவிந்த் தான் சொல்லிருக்கணும். ஐயோ, அவசரப்பட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டான் போலே. யாருக்கு என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலையே. உனக்கு பெருசாலாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? இப்படியே சாப்பிட்டு வெடிச்சிடாத, சாப்பாடை குறைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்ப உனக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? கருணாகரன் கிட்ட ஜால்ரா போட்டது குறைச்சுக்க, இல்லன்னா எல்லார்கிட்டயும் ஒரு நாள் அடி வாங்க போறேன்னு சொல்லுவாங்க. ஏய் நிஷா, அடங்க. ஆனந்தியோட பதட்டத்தை பார்த்தா ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கே. ஏய் ஏய், நவரு நவரு. ஏய், கை 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 இடிச்சுறாத. நவரு. தலை தலை. சார், தத்து நூண்டு ஊசி கூத்துனதுக்கா சார் கையில இருக்கிற கட்டை இன்னும் கழட்டல? ஏய், எல்லாருமா சேர்ந்து ஊசிய குத்தி ஓட்டை போட்டுட்டு கிண்டலாடா பண்றீங்க? எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே டாக்டர் கிட்ட பேசி ஆனந்தியோட ரிப்போர்ட்டை வாங்கிட வேண்டியதுதான். டாக்டர் வந்துட்டாங்களா? டாக்டர் வந்துட்டாங்க மகேஷ். வா, உள்ள போய் பேசிட்டு வந்துருவோம். இல்ல அரவிந்த், நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேனிக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இங்கே இருக்கேன். நீ போய் டாக்டர் மீட் பண்ணிட்டு வா. ஓகே மகேஷ்.